இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய சினிமா உலகில் தலைவர் அப்படின்னா எல்லா நடிகர்களுக்குமே நினைவுக்கு வருவது ரஜினி சார் தான். கடந்த 50 வருடங்களாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்குன்னு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க. 74 வயதிலுமே இன்னமும் ஹீரோவாக நடிக்கிற ஒரே நடிகர்னா அது இவர் மட்டும்தான். தான் நடிக்கும் திரைப்படத்தோடு நின்று விடாமல் அவ்வப்போது வெளியாகும் நல்ல படங்களையும் பார்த்துவிட்டு படம் நன்றாக இருந்தால் படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டுவது ரஜினி சாருடைய ஒரு வழக்கமான ஸ்டைல். அப்படி இதுவரைக்குமே பல படங்களை பாராட்டியிருக்காரு. அது தொடர்பான புகைப்படங்களுமே ஏற்கனவே வெளியாச்சு. இந்த நிலையில தான் சமீபத்துல சுதா கொங்காரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடித்து வெளியான திரைப்படம் தான் பராசக்தி. இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்திருக்காராம். படத்தை பார்த்துவிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களை செல்போன்ல தொடர்பு கொண்டு இது ஒரு தைரியமான முயற்சி, இரண்டாம் பாதியாக அருமையாக இருந்தது, உங்களுடைய நடிப்பு அபாரம் அப்படின்னு பாராட்டியிருந்தார் அப்படின்னு இந்த தகவலை பராசக்தி படத்துடைய வெற்றி விழா நிகழ்ச்சியில சிவகார்த்திகேயன் அவர்களே அந்த மேடையில சொல்லியிருந்தாரு. இதனை கையில் எடுத்துள்ள தளபதி ரசிகர்களுமே தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் பராசக்தி படத்திற்கு ரஜினி சார் வாழ்த்து சொல்கிறார். ஆனால் ஜனநாயகம் திரைப்படம் சென்சார்ல சிக்கி வெளியாகாமல் இருக்கு. இது பற்றி இன்னமுமே பேசாமல் மௌனம் காத்து வருகிறார். இதை பற்றி வாய திறக்கவில்லையே, தளபதி மீது அவ்வளவு வன்மமா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிட்டிருக்காங்க. சோ இந்த ஜனநாயகம் திரைப்படத்துடைய பிரச்சனையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் மறைமுகமாக தளபதி விஜய் அவர்களுக்கு உதவி பண்ணாரா இல்லையா, இதை பற்றி ஏன் அவர் பேச மாட்டார் அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கு அவர் தரமான பதில கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.